நான் உங்க தீரா பேசுறேன். ஒவ்வொரு ஸ்கூல்லயும் பேரண்ட்ஸ் மீட்டிங்கிறது ஒரு பெரிய நாள். பெருமையோட மாணவர்கள் எல்லாம் அப்பா அம்மாவை கூட்டிட்டு வருவாங்க. அப்படி நெஞ்ச பதற வைக்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. ரவிங்கிற 15 வயது பையன் படிப்புல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குவான். ஆனா எப்பவுமே அவனோட அப்பா அம்மாவை பத்தி பேசவே மாட்டான். ஏன்னா அவன் சின்ன வயசுல இருக்கும் போதே இறந்து போயிருப்பாங்க. பாட்டி தான் இவனை பாத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா பாட்டிக்கும் கொஞ்ச நாளாவே உடம்பு சரியில்லை. ஸ்கூலுக்கு எல்லாம் அவங்க வர முடியாது. ஒரு நாள் டீச்சர் சொல்றாங்க, நாளைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங், உங்க பேரண்ட்ஸ கூட்டிட்டு வரணும்னு சொல்றாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா ரவி மட்டும் தலையை குனிந்தபடி உட்கார்ந்து இருந்தான். அன்னைக்கு நைட் பாட்டி கிட்ட பக்கத்துல போய் உட்கார்ந்து அமைதியா கேட்டான், பாட்டி நாளைக்கு எனக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங், நான் யார கூட்டிட்டு போறது? அதுக்கு பாட்டி அவன் தலைய தடவி, கவலைப்படாத, கடவுள் உனக்காக யாராவது அனுப்புவாங்கன்னு சொல்றாங்க. ஆனா ரவிக்கு நம்பிக்கை இல்ல. 2 கண்ணையும் கண்ணீர் நிறைஞ்சபடி வெளியே போறான். அப்ப சாலை ஓரத்துல ஒரு விலை மகள் ஒரு சிவப்பு புடவைய கட்டி உட்கார்ந்துட்டு இருந்தா. அவளை யாரும் மதிக்க மாட்டாங்க, தவிர்ப்பாங்க. ஆனா ரவிக்கு அவ சோர்வாவும் தனிமையாவும் தெரிஞ்சா. ரவி துணிச்சலா அவ கிட்ட போனா, அக்கா நாளைக்கு எனக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங், நீங்க தான் எனக்காக வரணும்னு சொல்றான். இத கேட்ட அவ அதிர்ச்சி அடைறா, கண்ணீர் விட்டு அழுகிறா. அழுதுகிட்டே, நான் வந்தா யாருக்கும் பிடிக்காதுப்பான்னு புலம்புறா. ரவி சிரிச்சுக்கிட்டே சொல்றான், எனக்கு பிடிக்கும் அக்கா, உங்க வருகைக்காக நான் ஸ்கூல்ல வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு போயிடுறான். அடுத்த நாள் ரவி வெயிட் பண்றான். அவளும் வந்துடுறா. ரவி அந்த பெண்ணோட கைய பிடிச்சு உள்ள கூட்டிட்டு போறான். அறை முழுக்க அமைதி. எல்லாரும் கிசு கிசுன்னு பேசுறாங்க. ஒரு சிலர் கிண்டல் கேலியா பேசுறாங்க. ஆனா ரவி பெருமையா அவளை ஆசிரியர்கிட்ட கூட்டிட்டு போறான். ரவி தலைய உயர்த்தி ஆசிரியர்கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்றான். இவங்க என்னோட அக்கான்னு. எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. அந்த பெண் அழுகிறா. இந்த உலகமே என்ன வெறுக்குது, ஆனா இந்த பையன் மட்டும்தான் மரியாதை கொடுத்து குடும்பங்கிற அங்கீகாரத்தையும் கொடுத்தான். அதனாலதான் நான் இங்க வந்தேன்னு சொல்றா. பெற்றோர்கள் எல்லாரும் தலையை தாழ்த்திக்கிட்டாங்க. ஆசிரியர் சொல்றாங்க, நீங்க இன்னைக்கு செய்தது மிக தைரியமானது. மத்தவங்களுக்கு பெரிய பாடமும் கத்து கொடுத்தீங்க. அன்பும் மரியாதையும் தான் மனிதனோட உண்மையான மதிப்பு. கதையின் கருத்து, ஒருவரோட கடந்த காலத்தை பார்த்து மதிப்பை குறைக்க கூடாது. நம்ம யார ஒதுக்குறோமோ அவங்க மூலியமா தான் நம்ம வாழ்க்கை பாடத்தை கத்து. மரியாதை ரத்த தொடர்பால் வராது, நம் உள்ளத்தின் சுத்தத்தால் தான் வரும்.